பொது நீடித்திருக்கின்ற அசாதாரண காலநிலை காரணமாக பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். மன்னார் மாவட்டத்துக்கான 2 முக்கிய பாதைகளான மன்னார் வவுனியா பாதை மற்றும் மன்னார் யாழ்ப்பாணம் பாதை முற்றாக நீர் போக்குவரத்தினால் துண்டிக்கப்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக மன்னார் மாவட்டம் ஏனைய மாவட்டங்களிலிருந்து தொடர்புகள் துண்டிக்கப்பட்ட நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக எதிர்நோக்குகின்ற மக்களினை கூட நாங்கள் வெளியேற்ற முடியாத ஒரு நிலைமை காணப்படுகிறது. அதனை விட தற்போது பெய்து வருகின்ற கடும் மழை மற்றும் வேறு மாவட்டங்களில் இருந்து வருகின்ற குளங்களின் மேலதிக நீர் என்பன சேர்ந்து மன்னார் மாவட்டத்திலே பல தீவுகளை பல கிராமங்களினை தனித்து விட்டிருக்கின்றது. இதன் காரணமாக கூராய் மற்றும் குஞ்சுக்குளம் போன்ற பகுதிகளிலே பல மக்கள் தனித்து விடப்பட்டு தம்மை காப்பாற்றுமாறு கூறியிருக்கின்றார்கள். இதன் காரணமாக அவர்களை படகு மூலம் கொண்டு செல்வதற்கு அதிக அளவு நீரோட்டம் காரணமாக படகு மூலம் அவர்களை காப்பாற்றுவது கடினமான காரணமாக விமானப்படையினரின் ஒத்துழைப்பும் கோரப்பட்டிருக்கிறது. இருந்தும் தற்போது நீடித்திருக்கின்ற அந்த வானிலை காரணமாக விமானப்படையின் உதவியுடன் மேற்கொண்ட மீட்பு முயற்சிகளும் தற்போது வரை கைகூடவில்லை. 2 தடவைகள் முயற்சி செய்தும் தற்பொழுது வவுனியாவிலே ஹெலிகாப்டர் தரித்து நிற்கின்றது. இவ்வாறாக பாதிக்கப்பட்ட மக்களை மீட்பதிலே முப்படையினர் மற்றும் போலீசாருடன் இணைந்து பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் கடும் பிரயத்தனம் செய்து வருகிறார்கள். தற்போதைய நிலைமையில் 24,331 குடும்பங்களைச் சேர்ந்த 79,946 பேர் இந்த தற்போது நீடிக்கின்ற அசாதாரண காலநிலை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதனை விட 3,795 குடும்பங்களைச் சேர்ந்த 11,873 பேர் 61 பாதுகாப்பு மையங்களிலே தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்குரிய சமைத்த உணவுகள் வழங்கப்பட்டு வருகின்றது. எனவே மக்கள் தங்களுடைய உயிர் பாதுகாப்பினை கருத்தில் கொண்டு பிரதேச செயலாளர்களால் மற்றும் கிராம அலுவலர்களால் வழங்கப்படுகின்ற அறிவுறுத்தல்களை பின்பற்றி ஒழுகுமாறு நான் இந்த சந்தர்ப்பத்திலே கேட்டுக்கொள்கின்றேன். பிரதேச செயலாளர்களாலும் கிராம அலுவலர்களாலும் தற்பொழுது ஏற்பட்ட பாதிப்புகள் தொடர்பான கணிப்பீடுகளை மேற்கொள்வதற்குரிய பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. அதனை விட நன்கொடையாளர்கள் மற்றும் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் ஒத்துழைப்புடன் உலருணவை வழங்குவதற்குரிய ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகின்றது. எனவே அரசு சார்பற்ற நிறுவனங்களினையும் கொடையாளர்களையும் மன்னார் மாவட்டத்தில் ஏற்பட்ட பாதிப்புகளுக்கான இழப்பினை ஈடு செய்ய தங்களால் இயன்ற உலருணவுகள் மற்றும் தேவையான பொருட்களை வழங்கி உதவுமாறு அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். மாவட்டத்திலே முக்கியமாக பாதிப்புகளை உண்டு பண்ணுகிற ஒரு ஆறாக மல்வத்து ஓயா, அருவியாறு என அழைக்கப்படும் மல்வத்து ஓயா காணப்படுகிறது. அதன் பாதுகாப்பு அபாய மட்டத்துக்குரிய உச்ச நீர் எல்லை 13 அடியாக இருக்கும் பொழுது தற்பொழுது 19 அடிக்கு உயரத்துக்கு மேலாக நீர் பாய்ந்த வண்ணம் காணப்படுகிறது. இதன் காரணமாக அதன் ஆற்றங்கரையோரமாக உள்ள அனைத்து கிராமங்களும் தற்பொழுது வெள்ளத்திலே மூழ்கி இருக்கின்றது. அதனை விட பாலியாறு, பரங்கியாறு போன்றனவும் தற்பொழுது அதிகளவு நீரை கொண்டு பாய்வதன் காரணமாக மன்னார் யாழ்ப்பாணம் வீதியுடனான போக்குவரத்தும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. அதனை விட மன்னார் மாவட்டத்தில் உள்ள 400க்கும் மேற்பட்ட குளங்கள் அனைத்தும் நிரம்பி நீர் பாய்ந்த வண்ணம் இருக்கின்றது. அதனை விட முக்கியமாக மாகாண திணைக்களத்துக்கு சொந்தமான சன்னார் குளம் உடைப்படுத்துவதன் காரணமாக பெருமளவான விவசாயிகள் பெருமளவான பாதிப்பினை ஏற்படுத்தி இருக்கின்ற நிலைமையும் காணப்படுகிறது.